ಮುಂದೆ ಮುಂದೆ കുറേ മാറി கொஞ்சம் மற்றும் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் இணைந்து எமது அதிதிகளை அழைத்து வரப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சி விளையாட்டு முன்னணியை இடம்பெற்றுக் கொண்டிருக்க அதிதிகளை பாரம்பரிய அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதோ சகல அதிதிகளும் பாரம்பரிய கலாச்சார விளையாட்டு விழாவையும் கலந்து மகிழ்ந்து சிறப்பித்ததற்காக வருகின்றார்கள். எங்களுடைய அன்பு பெருமக்களே, விளையாட்டு வீரர்களே கொண்டிருக்கிறது. இப்பொழுதான வேலை தயவு செய்து எல்லோரும் ஒன்றிணைய வாழ்வகை பேதமின்றி வயது வித்தியாசமின்றி எவரவர் அணிந்திருக்கின்றார்களோ அவர்கள் உடனடியாக அந்த கொடியேற்றல் இடம்பெறுகின்ற தற்போது ஈழமணி திருநாட்டினுடைய அழகிய கொடி மிக கம்பீரமாக ஆடி அசைந்து ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உட்கடனால் ஏற்றி வைக்கப்பட்டு அது செம்மலில் அசைந்து வில்லியன் கழகத்துக்கு வாழ்த்து கூறி அசைந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று வில்லியன் விளையாட்டுக் கழகத்தினுடைய வெற்றி கொடியை வீரக்கொடியை விளையாட்டுக் கழக தலைவர் மதிப்புக்குரிய வேல்மாறன் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள்.
ஆம், பாருங்கள் எமது மண்ணின் மக்களே, மாகாண மட்டத்தில் பலகாம மண் பெற்றெடுத்த வீரன், தடை தாண்டலில் சாதனை படைத்த வீரன், தடை தாண்டல் போட்டி வீரர், பழுகாமம் கண்டமணி மகா வித்தியாலயத்துக்கு பெருமை சேர்த்த வீரன். இப்பொழுது என்னுடைய பேர் வந்து நேரன் கபிஸ்கர். ஆம், எங்களுடைய பிரில்லியன் கழகத்தின் ஆரம்ப வீரர் மேகரன். இந்த மண்ணில் உடல் இல்லாவிட்டாலும் அவருடைய ஆத்மா இந்த இடத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய அன்பு சகோதரன் மேகரன் அவர்களுடைய அன்பு புதல்வன், உயரம் பாய்தலில் தேசிய மட்டத்தில் சாதனை படைத்த அந்த வீரரினால் இறுதியாக ஒலிம்பிக் சுடர் சொரியப்பட இருக்கிறது. ஆமாம், பரமேஸ்வரன் அவர்களே இப்பொழுது ஒலிம்பிக் தீப சுடர் சுற்றி மைதானத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சுடர் எண்களுக்கு நாங்கள் எல்லோரும் அமைதியாக மரியாதை செய்ய வேண்டியது நமது கடமை. இப்பொழுது 3வது வீரரிடம் கையளிக்கப்பட்டு 4வது வீரரிடம் அந்த சுடர், 5வது அந்த சாதனையாளரிடம் அந்த சுடர் ஒப்படைக்கப்படுகிறது. இருக்கிறது. அனைத்து வீரர்களும் தனது திறமைகளை உயர்த்தி சத்தியப்பிரமாணத்துக்கான மரியாதை செலுத்துமாறு வலது கையினை தன்னுடைய வலது கையினை மாறுபட்டு நேரே உயர்த்துங்கள். திருப்பதி கிராமம் விரும்பியன் விளையாட்டுக் கழக வீரவாசி நாங்கள் விளையாட்டு சட்டங்களுக்கு மதிப்பளித்து நடப்பதோடு தொடர்ச்சியாக
திருப்பலகாமம் விளையாட்டு விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் நடத்துகின்ற இந்த மாபெரும் கலாச்சார விளையாட்டு விழாவிற்கு எமது கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோடலி பற்றி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் பெருமதிப்புக்குரிய ரங்கநாதன் ஐயா அவர்களை நாங்கள் இன்முகத்துடன் இவ்விடத்தில் வருகிற என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையுடைய வைத்தியர் புண்ணியமூர்த்தி சோதிராஜ் ஐயா அவர்களையும் மண்முனை தேநீர்கள் பற்றி மேலதிக மாவட்ட பதிவாளர் திரு பேரிந்த நாயகம் ஐயா அவர்களையும் நாங்கள் இவ்விடத்தில் வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றோம். சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்பலகாமம் மக்கள் வங்கி முகாமையாளர் திரு ஏசிங்கம் ஐயா அவர்களையும் திருப்பலகாமம் தேசிய சேமிப்பு வங்கி முகாமையாளர் திருமதி எச் மதுரன் அம்மணி அவர்களையும் திருப்பலகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயத்தினுடைய முதல்வர் திரு பி யோகேஸ்வரன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்பதில் மகிழ்வு அடைகின்றோம். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பலகாமம் 1 மற்றும் வீரஞ்சேனை கிராம சேவை உத்தியோகத்தர் திரு முரளிதரன் ஐயா அவர்களையும் பலகாமம் 2 கிராம சேவை உத்தியோகத்தர் திரு கோபாலசிங்கம் ஐயா அவர்களையும் திருப்பலகாமம் வில்லியன் விளையாட்டு கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் திரும குகராஜ் ஐயா அவர்களையும் திருப்பலகாமம் சமாதான நீதவான் திரு சாந்தவனம் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்பதில் எமது கழகம் பெரும் மகிழ்வு அடைகின்றது. அத்தோடு அழைப்பு அதிதிகளாக கலந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்பலகாமம் உழவர் கண்டன அமைப்பு அங்கத்தவர்கள், திருப்பலகாமம் மீனவர் சங்க அங்கத்தவர்கள், திருப்பலகாமம் சலவை தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள், சிறு கைத்தொழில் அமைப்பு அங்கத்தவர்கள் மற்றும் பட்டிருப்பு தொகுதி சமூக அபிவிருத்தி ஒன்றிய அங்கத்தவர்கள் அனைவரையும் நாங்கள் இவ்விடத்தில் வருக என வரவேற்பதில் கழகம் பெருமளவு அடைகின்றது. அத்தோடு எமது கழகத்தினுடைய அழைப்பை ஏற்றி இங்கே ஆரம்பிப்பாளர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்பலகாமம் கல்லூரி மகா வித்தியாலயத்தினுடைய உடற்கல்வி ஆசிரியர் திருத்த திவ்யராசா ஐயா அவர்களையும் பட்டிப்பு தேசிய பாடசாலை உடற்கல்வி ஆசிரியை திருமதி கிருஷ்ணாந்திரி மேகநாதன் அவர்களையும் நாங்கள் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அத்தோடு இங்கே எமது கழக அழைப்பு ஏற்றி பிரதம தீர்ப்பாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கோடலி பற்றி இளைஞர் சேவை அதிகாரி திரு சஜித் ஐயா அவர்களை நாங்கள் வருக என வரவேற்பதில் எமது கழகம் பெருமகிழ்வு அடைகின்றது. அத்தோடு அறிவிப்பாளர்களாக கலந்து இந்த நிகழ்ச்சியிலே சிறந்த வர்ணனைகளை வழங்க வந்திருக்கின்ற எமது மதிப்புக்குரிய கலாபூசணம் திரு கலிகாசலம் ஐயா அவர்களையும் கல்லூரி மகா வித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் திரு தாசகுமார் ஐயா அவர்களையும் கல்முனை பார்வேல் பட்டிமா கல்லூரி ஆசிரியர் திரு சு பரமேஸ்வரன் ஐயா அவர்களையும் எமது கல்லூரி மகா வித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் திரு விமலாஜ் ஐயா அவர்களையும் நாங்கள் வருக என வரவேற்பதில் எமது கழகம் பெரும் மகிழ்வு அடைகின்றது. அத்தோடு எமது கழகம் உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களை மாத்திரமல்லாமல் எமது கிராமத்திலே நல்ல முறையாக கல்வியினை பயின்று பாராட்டுகளை பெற வந்திருக்கின்ற எமது மாணவ செல்வங்களையும் நாங்கள் வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வு சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு முதுகெலும்பாக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது அனுசரணையாளர்கள் அனைவரையும் நாங்கள் இவ்விடத்தில் வருக என வரவேற்பதில் எமது கழகம் பெரும் மகிழ்வு கலாச்சார விளையாட்டு நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரபுமார்களை முதலில் வழங்கியவராக இன்றைய கலாச்சார விளையாட்டு விழாவில் எங்களது அன்பான அழைப்பை ஏற்று பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கோரைப்பட்டி பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய ரங்கநாதன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் சிறந்த அதிதிகளாக விசேட அதிதிகளாக கௌரவ அதிதிகளாக கழக அழைப்பினை அன்போடு ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து அறிஞர்களை அன்புடைக்கின்ற பொது அமைப்புகள் மற்றும் உமது விஜயம் விளையாட்டு கழக ஆலோசகர்கள் மற்றும் உமது விளையாட்டு கழக விளையாட்டுகள் மற்றும் உங்களது பாரம்பரிய விளையாட்டுகளை கண்டரசிக்க வந்திருக்கும் உமது கிராம மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று எனது தலைமுறை
ஆரம்பிக்கிறேன். கடந்த காலங்களில் போல் அல்லாது புதிய விளையாட்டு கழகம் புதிய நிர்வாக கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்கி புத்துணர்வு பெற்றிருக்கிறது. விளையாட்டை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் கிராமத்தினுடைய பொதுப்பணிகள், மாணவர்களுடைய கல்விப் பணிகள் மற்றும் கலாச்சார மேம்பாட்டு பணிகள் இவ்வாறாக கிராமத்திற்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பணிகளை எமது கழகம் முன்னெடுத்து வருகின்றது. குறிப்பாக கிராமத்தில் மரணங்கள் சம்பவிக்கும் போது எமது கழகம் இயற்கை அன்பளிப்பு பொருட்களை வழங்கி உதவி வருகின்றோம். இத்தனை காலமும் பலமிழந்த நிலையும் புனித தன்மை வந்து காணப்பட்ட எமது விடுகாட்டு பிரதேசம், அதாவது மயான பூமியை அணுசமையான உதவியோடு கழக ஆலோசனை மற்றும் கழக வீரர்கள் மூலமாக துப்புரவு செய்து சொப்பமிட்டிருக்கிறோம். அதோடு மயானத்தில் குப்பை குளங்களை கொட்டாமல் இருப்பதற்கு மக்களுக்கு விளம்பர பாதைகளை பொருத்தி இருக்கின்றோம். மற்றும் திருமணத்திலிருந்து வேறு கிராமங்களுக்கு செல்வதற்கான வீதி சேவையும் அவற்றிற்கான கிலோமீட்டர் அளவுகளை பொருத்திய பதாதைகளை பொருத்தி இருக்கின்றோம். மற்றும் நமது கண்டுமணி நோய்க்காலத்தில் நடைபெற்ற இளமையோட விளையாட்டுப் போட்டியில் காலசாந்தி ஏற்பாடுகள் செய்து காலசாந்தியோடு வழங்கியிருந்தோம். இவ்வாறான பல நன்மை தரக்கூடிய காரியங்களை திட்டமிட்டு மனித நேர்களை கழகம் ஆக்கி வருவது பெருமைக்குரியது. எதிர்வரும் காலங்களில் எமது கிராம மக்களுக்கு பருவ சார்ந்த வளர்ச்சி கல்வி எமது புதிய விளையாட்டு கழகம் நல்ல பணிகளை ஆற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை அறியத்தருகிறேன். நன்றி. அது வழுக்கு மரம், அதுதான் காசு மரம், அதுதான் நிறுத்து மரம். கண்டிப்பாக இதனை உடனடியாக வர வேண்டும். மழை பெய்தால் ஏற முடியாது. விவேகானந்தம் கண்டுகளிப்பதற்கு பங்கு தடையின்றி அவர்களை ஏற்பாடு செய்யப்படும். தொடர்ச்சியாக பங்களிப்பு வழங்கியிருக்கின்றார் தம்பி டிவிஷனன் அவர்களில் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற குமார் அவர்கள் இந்த விளையாட்டு நிகழ்வை கண்டுகளிப்பதற்கு ஒத்தாசை வழங்குமாறு அன்பாக வேண்டப்படுகிறது. பெண்களுக்கு கண்களை கட்டி முட்டி உடைத்த நிகழ்வு ஆண்களுக்கு இடையிலான ஒரு உற்சாகமான உணர்வு மிக்க அர்ப்பணிப்பான ஒரு விளையாட்டு தலையணை சம பிறகு இளைஞர் பெண்களுக்குரியது. தேங்காய் திருவுதல் பெண்கள்
முதலாவது தானமாக கேட்டு பெற முடியாது, உழைத்து பெற வேண்டும், உழைப்புக்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஏமாற்றப்படக்கூடாது, ஏமாற்றினாலும் அவருக்குரிய தண்டனையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாளித்துவத்தினால் சுரண்டப்படக்கூடாது, எங்களுக்கான ஊதியத்தை நாங்களே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான பல விடயங்கள், நல்ல விடயங்கள் இந்த ஒரே கதையினூடாக சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்களும் எங்கள் சிறுவர்களுக்கு இளைய தலைமுறைக்கு நல்ல விடயங்களை, நல்ல விழுமியங்களை சொல்லிக் கொடுப்பதன் ஊடாகத்தான் சமுதாயத்தின் நல்ல மாற்றங்களை உருவாக்க முடியும். இந்த விளையாட்டு கழகத்தின் மூலமாக முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான சிறப்பான செயற்பாடுகள் உங்கள் சமூக மாற்றத்தின் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். போரதீவுப்பள்ளி பிரதேச செயலகத்திற்கு எங்களுடைய ரங்கநாதன் பிரதேச செயலாளர் அவர்கள் கடமையை பொறுப்பேற்று வந்த காலம் குறுகிய காலம். அந்த குறுகிய கால இடைவெளியில் பல அரிய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெருந்தகையாக விழுந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திருக்கரங்களுக்கு அவருடைய சேவையை பாராட்டியவார். அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்றுகின்ற பணிகளை மனதிலே கற்றுக்கொண்டு திருப்படுகாமம் பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் இந்த நல்ல தினத்திலே தொழிலாளரை மதித்து நடாத்துகின்ற இந்த தமிழர் கலாச்சார விளையாட்டு விழாவிலே அவரை பிரதம அதிதியாக அழைத்து அவருக்கு இதாக நான் மதிக்கின்றேன், எனது கிராம மக்கள் எல்லோரும் மதிக்கின்றவாறு நான் ரங்கநாதன் ஐயா அவருக்கு இந்த வாழ்த்துக்களை எழுதியிருக்கின்றேன். இது ஒரு வித்தியாசமான வாழ்த்து படைப்பாக நான் படைத்திருக்கின்றேன். ஒரு கிராமிய பாடலிசையிலே ரங்கநாதன் ஐயா அவர்களை வாழ்த்தி இந்த கௌரவத்தினை அளிக்க இருக்கின்றது பில்லியன் விளையாட்டுக்கள். உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு திருப்பழுகாமம் பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் நடத்தும் விளையாட்டு விழாவும் பாராட்டு நிகழ்வும் 2024. இவ்விளையாட்டு விழாவிலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த போரதீவுப்பள்ளி பிரதேச செயலாளர் திரு சோவர்ண ரங்கநாதன் ஐயா அவர்களை பாராட்டி கௌரவித்து வழங்கப்பட்ட வாழ்த்துப்பா என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறார். இயற்கை என்னை ஆளுகின்ற புண்ணிய பூமி, எங்கள் இதயம் நிறைந்த பிரதேசம் போரதீவுப்பள்ளி. இயற்கை என்னை ஆளுகின்ற புண்ணிய பூமி, எங்கள் இதயம் நிறைந்த பிரதேசம் போரதீவுப்பள்ளி. பிரதேச செயலாளர் ரங்கநாதனே, பிரதேச செயலாளர் ரங்கநாதனே, எங்கள் இந்தமிழின் நாயகனே வாழ்க வாழ்கவே, எங்கள் இந்தமிழின் நாயகனே வாழ்க வாழ்கவே. திருப்பழுகாமமுயர் பிரில்லியன் கழகம் உலக தொழிலாளர் தினத்துக்கு வாழ்த்து கூறிடும் கலாசார விளையாட்டு விழாவுடனே எங்கள் தொழிலாளர் கௌரவிப்பும் இனிமை காணுதே. எங்கள் தொழிலாளர் கௌரவிப்பும் இனிமை காணுதே. பிரதம அதிதியாய் பிரகாசிக்கும் எங்கள் பிரதேச செயலாளர் ரங்கநாதன் அன்பே, மக்கள் மனம் வாழுகின்ற சேவையொழியே, உளம் இனிக்கின்ற சேவகனே வாழ்க
ஐயா உந்தன் கடமைகளை காணும் போது கனியுது ஐயா விவசாயம் வேறுகளில் அனைத்திலுமே உந்தன் ஆள் மனசு அலங்கரிக்கும் அருமை இனிக்குதையா உந்தன் ஆள் மனசு அலங்கரிக்கும் அருமை இனிக்குதையா நட்புடைய நாயகனே நல்லிதயமே பிற தேசத்துக்கு ஒளியூட்டும் பௌர்ணமி நிலவே தங்க தமிழ் அழகோடு கனிந்து இனிப்பவள் மக்கள் கல்வியிலே கருணை மழை பொழிந்து நிற்பவன் மக்கள் கல்வியிலே கருணை மழை பொழிந்து நிற்பவன் பிரில்லியன் விளையாட்டு கழகத்துக்கென்றும் வெற்றி குவித்திடவே நல்லாசி வழங்கி நிற்பவன் வாழ்க வாழ்க எங்கள் வங்க நாதன் ஐயாவே என்றும் நலமிடைய நல்வாழ்த்து கூறுகின்றோமே என்றும் நலமிடைய நல்வாழ்த்து கூறுகின்றோமே. பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் திருப்பழகாமம் 26/5/2024. இந்த வாழ்த்தை பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழக தலைவர் மதிப்புக்குரிய தம்பி வேல்மாறன் அவர்கள் எங்களுடைய பிரதேச செயலாளர்களுடைய திருக்கரங்களுக்கு ஒப்படைப்பார்கள். உடனடியாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக தற்போது வினோத உடை அணிந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த தனது பிள்ளைகளையும் தனது குடும்பத்தையும் பெரும் பாடுபட்டு காத்து நின்ற அந்த மகான்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு சிறுகைகளை செய்து அவரின் மூலம் தனது குடும்பத்தை காத்த சித்திரவேல் கேசவமூர்த்தி அவர்களையும் அடுத்ததாக காளிக்குட்டி சோமசுந்தரம் சிறந்த மேசன் அவர்களை எங்களோடு அழைத்திருக்கின்றார். கணபதி பிள்ளை சிவராஜா இணையிலே சிறந்த ஒரு சிகை அலங்காரம் செய்வதில் சிறந்த வல்லுநர், அவர்களையும் அன்போடு பரிசுகள் வழங்கி வைக்கும் அந்த இடத்துக்கு அன்போடு அழைத்திருக்கின்றேன். விவசாயம் செய்வதில் இவரை தவிர இது யாரும் இல்லை. முருகப்பர் கந்தசாமி அவர்களையும் அன்போடு பரிசுகள் வழங்கி ஆண்டு பொருளாதாரத்தில் தன் குடும்பத்தை மீட்டெடுத்த ஒரு சிறந்த பிரதேச செயலாளர் போர்திருப்பட்டு சோ ரங்கநாதன் ஐயா அவர்களின் அன்பு கரங்களினால் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறது. கௌரவிப்பதிலும் கண்ணியப்படுத்துவதிலும் போர்திருப்பட்டு பிரதேச சபையினுடைய செயலாளர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சி பகிரதன் ஐயா அவர்களையும் அவ்விடத்திற்கு அழைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக நீண்ட காலமாக மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கே இருக்கின்ற வீரனை அடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான, அதாவது மிகவும் நிதானமான ஒரு விளையாட்டு.
வாங்கங்களும் ஏனையவர்கள் அவரிடத்தை விட்டு விலகுமாறு அன்பாக வேண்டப்படுகின்றீர்கள். சத்யன் மற்றும் சந்திரகுமார் ஏரம்பு ஸ்டானிகா அவர்களையும் அன்போடு அந்த இடத்தில் அழைத்திருக்கின்றோம். சிதம்பர பிள்ளை சிவகாம்சினி கொழும்பு பரமேஷ் அவர்களே, ஊர் பொன்மணிகள் மற்ற இடங்களை மறந்து விட்டார்களோ? ஓலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓலைக்கும் நுட்பங்களை என்னுடைய பிரதம தீர்ப்பாளர்கள் தொடர்ச்சியாக கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக திருப்பரகாம ஊரிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு கல்வியற் கல்லூரிக்கு 2018ஆம் ஆண்டு கோவலை இல்லாமல் மிக நுட்பமான முறையில் நீங்கள் மட்டங்களை இழைக்க வேண்டும், எடுத்து வர வேண்டும். எடுத்து வருகின்ற அந்த நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிவித்திருக்கின்றோம். உடனடியாக இந்த எடுக்கலாம். ரெடியா? ஆரம்பிப்போமா? கண்டுமணி மகாவித்தியாலய பாராட்டு நிகழ்வுகளும் இன்னும் ஒரு தினம் விளையாட்டு நிகழ்வுகளும் சிறப்பான முறையில் நடாத்திக் கொண்டிருக்கிறது. கிழக்கிழமையிலே புகழ்பூத்த விளையாட்டுக் கழகமா திருப்பரகாமன் விளையாட்டுக் கழகம். இன்றைய நாங்கள் ஏற்றமளித்த இளைஞர் திருநாட்டினை இந்த ஒரு விருதனம் கோப்பம் என்ற தொழிற்பொருளை கொண்ட ஒரு குழுவும் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். 22 மற்றொரு கண்டுமணி மகாவித்தியாலயத்தில் படித்து 2022ஆம் ஆண்டு இந்த மட்டையினை நீங்கள் இழைக்கின்ற பொழுது நீங்கள் ஓடி வந்து உங்களுக்கு முன்னே இருக்கின்ற மட்டைகளை மாற்றி போட்டு விளையத்தில் எந்த விதமான பாராட்சமும் பார்க்கப்பட மாட்டாது. ஆரம்பிப்போம். பொன்மணிகளை ஒரு அன்பு அறிவித்துக் கொண்டு நீங்கள் ஓடி வந்து இந்த மட்டையினை எடுக்க வேண்டும். எடுத்து அடுத்த நிகழ்வாக எமது அழைப்பை ஏற்று பிரதேச செயலாளர் பிரதேச சபையை பற்றி பேசி பகிர்ந்தனையா அவர்கள் நீங்கள் தெளிவுபடுத்தீர்களா? இந்த நிகழ்வுக்காக நன்றி 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 முக்கியஸ்திரி. ஆமாம் நன்றி அவர்கள் நேரம் இருக்கிறது. திருப்பரகாமம் விபுலானந்தா வித்தியாலயத்தில் 2023ஆம் ஆண்டு நிகழ்வினை நடத்தி கொள்வதற்காக நான் அழைத்தது லபதனியா சாரா லபதனியா ஜிவாஸ்கர் அவர்களை நம்மோடு அந்த இடத்துக்கு சென்று அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நாங்கள் யானைக்கு கண்மணி வைத்து அந்த போட்டிகளில் கலந்து கொள்கின்ற வீராங்கர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேருமாறு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இது நடைபெற்றுக் கொண்டிருப்பது கிழக்கிழங்கையிலே புகழ் நன்றி விமல். எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரமும் தன்னுடைய நேரத்தை எமது பிரில்லியன் விளையாட்டுக் கழகத்திற்காகவும் திருப்பரகாமம் ரங்கநாதன் ஐயா அவர்களை விடைபெற்று செல்ல நன்றி பரமேஷ் அவர்களே. மறுபுறம் அங்கே கண் வைத்தல் நிகழ்வு யானைக்கு கண்மணி வைக்க விமானிகள் தயாராகிவிட்ட அனுசரணையாளர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உண்மை பரமேஷ் அவர்களே. அவர்களுக்காக பரிசுகள் வழங்குவதற்கான முழு நிதி பங்களிப்பையும் வழங்கியிருக்கின்றார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உடனடியாக போட்டியாளர்களை நீங்கள் அழைக்கலாம். உடனடியாக நடைபெற இருப்பது அப்புல் ஷாவில் நிதி பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார் கைவிழுத்த போட்டிக்காக. அவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஆம், பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வு இதோ இடம்பெறவிருக்கின்றது. மரணோட்ட நிகழ்வில் பங்கு பெற்று தனது சாதனைகளை படைத்த வீரர்களை அன்புமகன், அதேபோன்று 6வது இடத்தை பெற்றவர் சிந்திகன் அவர்கள் நாங்கள் அழைத்திருப்பது அவர்களை
அதுபோன்று 9ஆம் இடம் திரு அவர் நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அந்த மகன் அதேபோன்று 6வது இடத்தை பெற்றவர் சிந்திகன் அவர்களை நாங்கள் அழைத்திருப்பது இந்திரன் அவர்களை. அதுபோன்று 9ஆம் இடம் திரு அவர் நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். திருமணமான மற்றும் திருமணமாகாத ஆண்களுக்கான இந்த மருதனுடைகளுக்கான பரிசுகள் 1ஆம் இடம் ரோமிக்சன், 2ஆம் இடம் கிதுஜன், 3ஆம் இடம் இனஸ் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக எங்களுடைய புள்ளியம்பேட்டு கலைத்துடைய கௌரவ ஆலோசகர் சாந்தகுணம் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த கைவேற்ற போட்டிக்கு நாங்கள் அழைத்திருப்பது 6 பேர் கொண்ட குழு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அது 4ஆம் இடம் தவசன், எங்களுடைய புள்ளியம்பேட்டு கலைத்துடைய ஆலோசகர் கந்தப்பூர், 4ஆம் இடம் தனுசன், 5ஆம் இடம் சகான், 5ஆம் இடம் சகானூர், 6ஆம் இடம் தவிர்ப்பு. இந்த கைவிழுக்க போட்டியில் பெரும் சமரிடமாக இருக்கிறது பெண்கள் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக. ஆம், பட்டாளையை புரிந்து தற்போது எங்கள் பிள்ளையின் விளையாட்டு கழகத்திற்காக தலைவர் நன்றி பரமேஸ்வர அவர்களே. நாங்கள் 7 பேர்களுக்கான பரிசுகளை வழங்க காத்திருக்கின்றோம். அதுவே 7ஆம் இடம் பரிசன், 8ஆம் இடம் சிவானூர், 9ஆம் இடம் ஒபிசன். இவ்வாறு ஐயாவுக்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். 7ஆம் 8ஆம் 9ஆம் இடங்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக எங்களுடைய புள்ளியம்பேட்டு கலைத்துறை ஆலோசகர் உருத்திரகுமார் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அந்த 10, 11, 12ஆம் இடங்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக நாங்கள் 11ஆம் இடம் தனுஜன், 12ஆம் இடம் இலக்கன் இவருக்கான பரிசுகளை வழங்குவதற்காக. அதுபோன்று முகுந்தன் இருக்கிறார், பாஸ்கரன் இருக்கிறார், வெள்ளையன் இருக்கிறார். காலையிலே ஆட்டுக்கட்டு வாடியிலே பல பரிசு வழங்கியது அந்த முக்கியோடத்தில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண்மணி முட்டியை உடைத்து விட்டார். ஆம், முருகன் விளையாட்டுக் கழகம் பெருமதியான பரிசுகள், பெருமதியான பணப்பரிசுகளை அள்ளி செல்கிறார்கள். 13ஆம் 14ஆம் 15ஆம் இடங்களை பெற்ற வீரர்களுக்கான பரிசுகளை வழங்குகிறோம். அதுபோல் 13ஆம் இடம் இலட்சம்